இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது, என்ன காரணங்களால் இந்த வெள்ளியினுடைய விலை அதிகரிப்பு அப்படின்னு பார்த்தோமேனால் ஸ்கேர்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தட்டுப்பாடு, வெள்ளியினுடைய உற்பத்தியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த 4-5 ஆண்டுகளாகவே பார்க்கும் பொழுது இந்த வெள்ளியினுடைய உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக திடீரென்று இப்பொழுது பயன்பாடு என்று பார்க்கும் பொழுது ஏஐ தொழில்நுட்பமாகட்டும் அல்லது இவி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், சோலார் பயன்பாடு, இவையெல்லாம் பார்க்கும்பொழுது இதனுடைய பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் இந்த வெள்ளியினுடைய விலை என்பது தேவை அதிகரித்து காணப்படுகிறது. அதே சமயத்தில் சப்ளை குறைந்து காணப்படுகிறது. ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஒரு மிஸ்மேட்ச் காணப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த வெள்ளியினுடைய விலை அதிகரித்து வருகிறது. இதன் பிறகு சரி, இந்த விலையேற்றம் மேலும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்கின்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த விலை ஏற்றமானது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது மேலும் புதிய உச்சங்களை தொடலாம் என்று சொன்ன போதிலுமே முதலீட்டாளர்களை பொறுத்தவரை மிகவும் கவனத்துடன் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே நான் பார்க்கின்றேன்.